தமிழ் எக்கானமி சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் அனைத்து கருத்துக்களும் விருந்தினர்கள் மற்றும் நிபுணர்களின் சொந்த கருத்துக்களே. தமிழ் எக்கானமி சேனலுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போஸ்ட் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி போட்டிருந்தோம். முதல் வீடியோ போடும்போதே நம்மக்கிட்ட நிறைய பேர் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கிறதே இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அரசு உத்தரவாதம் கொடுக்குது அப்படிலாம் நிறைய பேசியிருந்தாங்க. அடுத்ததாக ஒருபடி மேலே போய் அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் 2 பேர் நம்மளை தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட இந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் உறுதியாக அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் நடந்தால் கூட அந்த பணத்தை உடனடியாக திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை மறு ஆய்வு செய்து பார்க்கும்போது அப்படி நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுது. ஒரு கட்டத்தில் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோவை பேசின நபர்லாம் அவங்களோட பேசும்போது அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், எல்லா இடங்கள்லையும் பணம் திருப்பி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து சில ஆதாரங்களை வெளியிட்டு நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நல்ல ரீச் இருந்துச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக மறுநாளே 2வது நாளே அந்த வீடியோ ரிப்போர்ட் செய்யப்பட்டு நம்ம சேனல்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, தனிநபர் அடையாளத்தை நாம் பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லி நீக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம மறுபடியும் அந்த வீடியோவை தனிநபர் அடையாளத்தை மியூட் பண்ணி திருப்பியும் போட்டிருக்கிறோம். அது இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது? அதில் உண்மையிலேயே போஸ்ட் ஆஃபீஸ் சார்ந்த விஷயங்களில் என்ன தான் நடக்குது? ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த சிக்கலை சரி செய்வதற்கான அந்த வழிமுறைகளை நோக்கி நம்ம நகர்றது தானே ஒரு பண்பட்ட சமூகத்துக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஒரு வீடியோவை ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே என்ன வன்மம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளோட யார் இருக்கா அப்படின்னா, அந்த வீடியோவில் நாங்கள் யாருடைய அடையாளத்தை குறிப்பிட்டு பேசணுமோ, நாங்கள் யாருடைய அடையாளத்தை குறிப்பிட்டு பேசியதற்காக எங்கள் வீடியோ அங்கு முடக்கப்பட்டதோ அந்த நபர் இங்கே வந்திருக்காரு. அவர் யாருங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல, அவர்கிட்டே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் யார்? உங்களோட பேர் என்ன? உங்கள் பேரை சொன்ன காரணத்துக்காக எங்கள் வீடியோ முடக்கப்பட்டது யூடியூப் நிர்வாகத்தால். உங்கள் பேர் என்ன? என்ன பிரச்சனை? நீங்களே சொல்லிவிடுங்க. என் பேர் மகுடேஸ்வரன். நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை தாலுக்காலேருந்து வரேன். சரிங்க. வெட்டையங்கிற ஒரு கிராமம். சரிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. என்ன பிரச்சனை உங்களுக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குது? அதாவது என்னென்னா, எங்கள் பாட்டி பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருந்துச்சு. சரி, எவ்வளோ பணம் போட்டிங்க? 1 லட்ச ரூபா போட்டிருந்தோம். 1 லட்ச ரூபா ஒரே ஐடியா போட்டிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக? அது 1 லட்ச ரூபா அப்படிங்கிறது நாங்கள் டெபாசிட் பண்ணது. பட் அவங்களுக்கு அக்கௌண்ட் ஒரு 10 அக்கௌண்ட் வரணும் அப்படிங்கிறக்காக 10,000 பிரித்து ஒரே டேட்டில் 10 அக்கௌண்ட். ஓ, ஓகே. ஃபிக்ஸட் டெபாசிட் 10,000 ஒரே ஆள் பேரில் 10 அக்கௌண்ட். ஓ, ஓகே. 10 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, ஓகே. அது போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டு நாங்கள் ஒரு மெச்சூரிட்டி 5 வருஷம். சரிங்க. எப்போ? 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணம். சரிங்க. இப்போ இல்லை, 2018 இந்த மாதிரி பிரச்சனை நடந்தது. சரி. எங்களுக்கு 2018 மெச்சூரிட்டி ஆக வேண்டிய அமௌண்ட். ஓ, 2018 மெச்சூரிட்டி ஆக வேண்டிய அமௌண்ட். ஓ, சரிங்களா. மெச்சூரிட்டிக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன இஷ்யூ நடந்துகிட்டே இருக்குது. இவர் பணம் கொடுத்து விட்டா கரெக்டாக கட்டிட்டு வரதில்ல. அதாவது நீங்கள் போஸ்ட்மேன் கிட்ட தான் பணம் கட்டுறீங்க, நீங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் தான் கட்டுறோம். பட் இருந்தாலும் அந்த போஸ்ட்மேனும் போஸ்ட் மாஸ்டரும் கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல். ஓஹோ. நாங்கள் அதை சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்களூர் போஸ்ட் ஆஃபீஸ் தான் எஸ்ஓ. சரிங்க. எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் டெபாசிட் பண்ணது பிஓ பிரான்ச் ஆஃபீஸ். எஸ்ஓவில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லி போய் நாங்கள் செக் பண்ணும்போது எங்களோட அமௌண்ட் எடுத்திருக்காங்க மெச்சூரிட்டிக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே. ஓ, இது ஃபிக்ஸட் டெபாசிட். மெச்சூரிட்டி ஆனால் எடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு வந்த ஒரு தகவலின் அடிப்படையில் செக் பண்ணுறதுக்காக கேட்கும்போது ஆல்ரெடி அங்கே பணத்தை எடுத்துட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. ஓஹோ. இதை நீங்கள் அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேட்டீங்க? நாங்கள் அப்போ அதாவது என்னோட அமௌண்ட் மட்டும் இல்லை, அதை எங்கள் பாட்டியோட அமௌண்ட் மட்டும் இல்லை, ஒரு எங்கள் சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர்த்தோட அமௌண்ட். 60-70 பேர்த்தோட அமௌண்ட். அதாவது 60-70 கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தோட மொத்த அமௌண்ட்டுமே. கண்டிப்பாக. ஓ, சரி சரி. எல்லாருமே நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்னென்னா, இந்த பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அலுவலர் ஒருத்தர் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார் இல்லையா, அவர்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்க, ஒரு ஊரில் ஒருத்தர் பணம் கட்டிகிட்டே வந்திருக்காரு, அவருக்கு பணம் டெபாசிட் ஆகவே இல்லைன்னு பிரச்சனை வரும்போது நாங்கள் போய் செக் பண்ணுறோம். அவர் நான் இன்னார்கிட்ட தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறாரு. அவர் யாருன்னு போய் தேடி பார்க்கும்போது அவர் போஸ்ட்மேன் கிடையாது, போஸ்ட் மாஸ்டர் கிடையாது, அமேசான் டெலிவரி பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் என்ன
புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த ஊருக்கு யாரோ ஒருத்தர் போஸ்ட் ஆஃபீஸ் சார்பில் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் பேரை சொல்லி ஒருத்தர் வராங்க. அவங்க கிட்ட இவங்க பணத்தை கொடுத்து கட்ட சொல்றாங்க. அவங்க ஏமாத்துறாங்கன்னு தான் நான் இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க கேஸ்ல வேற மாதிரி இருக்கு. நீங்க போய் பணம் கட்டியிருக்கீங்க. எஸ். போஸ்ட்மேனும் போஸ்ட் மாஸ்டரும் 2 பேரும் சேர்ந்து. சரி, இதை நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இதை ரெக்கவர் பண்றதுக்கு மறுபடியும் எல்லாருமே பக்கத்துல இதை வந்து இந்த நியூஸை வந்து வெளியில சொல்லி எல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு ஆயிருக்கு, நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உள்ளூருக்குள்ள எல்லாம் இது பண்ணும்போது ஓகே எல்லாம் செக் பண்ணி பார்க்க ஒரு 50-60 பேத்துக்கு பக்கமா. அதாவது நீங்க உங்களோட பாட்டியோடைய இனிஷியேட் பண்ணது நான் தான். பாட்டியோடைய பணத்தை எடுக்கிறதுக்கு அல்லது அதை செக் பண்றதுக்காக போய் விஷயம் தெரிஞ்சு போய் ஊர்ல சொல்றீங்க. அப்ப எல்லாருமே செக் போறாங்க. அப்ப எல்லாருக்கும் நடந்துருக்கு. ஆமா, ஒரு 50-60 பேத்துக்கு நடந்திருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட்மேன் கையில ஃபிக்ஸ்டு டெபாசிட்காக அவங்களும் ஒரு 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாம கையில கொடுத்துருக்காங்க. ஊர்ல இருந்து ஓகே 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. அவங்களும் வந்து படிக்க தெரியாதவங்க. அந்த மாதிரி சரி ஓகே, நீங்க இப்போ நான் போஸ்ட் மாஸ்டர் இருக்கேன்னா நான் கொடுங்க, டெபாசிட் பண்ணிட்டு நான் புக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுவோம், நம்ம அப்படி தானே பண்ணுவோம். அந்த ப்ரொசீஜர்லாம் ஊருக்குள்ளே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ப்ரொசீஜர் சைன் வாங்கிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே. பட் அதை அவர் எதுவுமே ப்ராசஸ் பண்ணல. அந்த பணத்தை அவர் பாக்கெட்ல போட்டாரு. ஓகே, அவர் பாக்கெட்ல போட்டாரு. இப்போ அந்த மாதிரி நிறைய கேஸு போட்டது எஸ்பிஐ அக்கௌண்ட்ல இருந்ததை அவங்களே சைன் பண்ணி எடுத்தது. விட்னஸ் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு விட்னஸ் வச்சிருவாங்க. அந்த மாதிரி வச்சு நிறைய எடுத்திருக்காங்க. சரி, நாங்கள் அதை எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலையா? நாங்கள் அதை வந்துட்டு மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸை போய் நாங்கள் எஸ்ஓவில் போயிட்டு கொஞ்சம் கேட்கும்போது அங்கேருந்து மேலே அஃபீஷியல்ஸ் வந்தாங்க. அதாவது ஈரோடு எஸ்பி எல்லாருமே அந்த அன்னைக்கு கொஞ்சம் மறியல் லெவலுக்கு போயிடுச்சு. அந்த லெவல் மாதிரி போகும்போது அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எஸ்பி எல்லாருமே வந்துட்டு ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அந்த அன்னைக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே வச்சுட்டு 2 பேர் போஸ்ட்மேன் ப்ளஸ் போஸ்ட் மாஸ்டர் 2 பேர்த்திட்டையுமே ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. சரி, இத்தனை பேர்த்தோட அமௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னா எடுத்திருக்கோம். ஓகே, எடுத்து கையாடல் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ பணம் கொடுத்துருப்பாங்களே? பணம் கொடுக்கலையே. ஏன் அப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க? கையாடல் பண்ணது உறுதி ஆயிடுச்சு. அப்போ பணத்தை ரெக்கவர் பண்ண வேண்டியது தானே? கொடுக்கலீங்களே. இல்லை, ஏன்னா எங்ககிட்ட பேசினவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்படி ஒரு புகார் வந்து பதிவு செய்யப்பட்டாலே முதல்ல நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பணத்தை ரீபே பண்ணிடுவோம். பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து இந்த அந்த புலன் விசாரணை எல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு. 100% இல்லை, கிடையாது. அப்போ அவங்க போய் சொல்கிறாங்க. அந்த அன்னைக்கு அதாவது எங்களுக்கு வந்து கொடுத்தது எப்படின்னா, இப்போ என்னோட 10 புக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு 10 புக்கு ஃபார்ம் 2Bன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரில. ஒரு ஃபார்ம் போட்டு அந்த புக்கை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. நம்மகிட்ட இருந்து புக்கை வாங்கியிருக்காங்க. அந்த புக்கு வந்து இப்போ என்னோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்னா இந்த புக்கு பாஸ்புக்கு என்ட்ரு இருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 வந்து சீல் தான் வச்சு கொடுப்பாங்க. பிரிண்ட் கிடையாது, சீல் தான் வைப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம டெபாசிட் பண்ணதுக்கு அந்த சீல் வச்சுருக்காங்க. வித்ட்ரால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சீல் வச்சு ஒரு விட்னஸ் வச்சு நம்ம வித்ட்ரால் பண்ணதுக்கப்புறம் அந்த சீல் வச்சு அந்த புக்கை கிழிச்சு கொடுத்துருவாங்க. கிழிச்சு நம்மகிட்ட தான் கொடுப்பாங்க. நம்மகிட்ட கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அவங்களும் வச்சுப்பாங்க. சரி. ஆனால் புக்கு என் கையில் இருக்கு. ஓகே, புக்கு எங்ககிட்ட கிழிச்சு இருக்கா, கிழிக்காம இருக்கா? எதுவும் பண்ணல. சீல் வச்சிருக்கா? அதாவது டெபாசிட் பண்ணத சீல் மட்டும் தான் இருக்கு. ஆனால் பணம் விட்ரா இருக்கு. ஆமாம். இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி இல்லை? அதை வந்துட்டு அந்த புக்கு வந்து மறுபடியும் வாங்கி நாங்கள் என்கொயரிக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் 2B போட்டு கொடுத்துட்டு புக்கை வாங்கிட்டாங்க. ஃபார்ம் 2Bனா என்ன? அந்த புக்கை வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அக்னாலஜ்மெண்ட். சரி, அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. அவங்கள வந்து 2 பேர்த்தையும் புட் ஆஃப் பண்ணாங்க. அதாவது சஸ்பெண்டில் வச்சுருந்து மறுபடியும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அவர் வீட்டை விற்று. ஓகே. அவர் சைடில் அவரும் நார்மல் பர்சன், அவர் வீட்டை விற்று அமௌண்ட் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஒரு சம்திங் ஒரு 7 to 8 lakh ரெக்கவர் பண்ணாங்க. போஸ்ட் மாஸ்டர்கிட்ட பண்ண முடியல. அவர் வந்து கேட்டால் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்திருக்காரு. ஆனால் எங்கிட்ட பேக்ரவுண்ட் இல்லை, பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன். எங்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்னா அவ்வளோதான், எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மெயில் ஓவர் ஆடிட் பண்ணுற இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்க, அவங்க எல்லாத்துட்டையுமே ரிட்டையர்ட் ஆனவங்க கூட அந்த சர்டன் பீரியடில் இருந்து ஒர்க் பண்ணி முடிச்சு ரிட்டையர்ட் ஆனவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் இருக்க போது அந்த தப்பு நடந்திருக்கு, இந்த மாதிரி அதனால் வந்து நீங்களும் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரௌண்டிங்குள்ளேயே டிபார்ட்மெண்ட்குள்ளேயே பேசி ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு தகவல் வந்துச்சு. அதாவது
நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் இங்கே டியூட்டியில் இருக்கும்போது சர்வீஸில் இருக்கும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்களோ உங்கள் கூட இருக்கவங்களோ தப்பு பண்ணிட்டாங்க, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சரி பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பேசி அது ஒரு அமௌண்ட் வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. யார் இந்த கட்ட பஞ்சாயத்து? டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே. இந்த பணம் மக்களுக்கு வந்து சேருதா? கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வரல. இப்போ அந்த வீடு வித்து அவருக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, ஆமா, அந்த அமௌண்ட் ஓகே ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் 100% கொடுத்துருக்காங்களான்னா இல்ல, ஒரு 50% கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட் எல்லாம் ஒரு 10,000 20,000. அதாவது பேசுறத குறையும் இல்லை அப்படிங்கறனால ஒரு 10,000 20,000 கண் துடைப்புக்காக அந்த மாதிரி கொடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. எங்களோட கேஸ் என்னன்னா, இப்போ நான் ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐபின்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ஐபி இருக்கார்ல போஸ்டல் ஐபி வந்துட்டு எங்களை என்கொயரி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டப்போ நாங்கள் போயிருக்கோம். அந்த போஸ்ட்மேனும் போஸ்ட் மாஸ்டரும் இருக்காங்க. சரி, இந்த ஐபி முன்னாடி தான் எங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி இவங்க பணம் என்ன பண்ணியிருக்கீங்க, கொடுத்துருக்கீங்களான்னு. அவங்க பணமே எடுக்கல, நாங்கள் எடுத்து நாங்கள் செலவு பண்ணிட்டோம். அந்த பாட்டி கையில் நாங்கள் கொடுக்கவே இல்லை, அந்த பாட்டிகிட்ட நாங்கள் கொடுக்கல, நாங்கள் எடுத்துட்டோம், நாங்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டோட ஃபோட்டோ காப்பி தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாமே கிளியராக இருக்குது. தப்பு நடந்து போச்சு, செஞ்சுட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டாங்க. உயர் அதிகாரிகள் கேட்கும் போதும் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, வாக்குமூலமே கொடுக்குறாங்க, ஆமாம் தப்பு பண்ணிட்டோம், நாங்கள் தான் எடுத்துக்கோ செலவு பண்ணுறாங்க. அப்போ என்ன, பணத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணம் போகலைங்கிறது உறுதியாயிடுச்சு இல்லையா? பணத்தை கொடுத்துட வேண்டியது தானே, ஏன் அந்த கேப்? அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பாட்டியோட வித்ட்ரால் ஃபார்மில் எங்கள் பாட்டியோட கைரேகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாரோட கைரேகை? அது எந்த அளவுக்கு எங்களுக்கு தெரியாதுல்ல. உங்கள் பாட்டியோட கைரேகை இல்லை. அவங்க வந்து என்னன்றாங்கன்னா, பாட்டி வந்து நான் கைரேகை எங்கேயும் வைக்கல, ஆனால் கைரேகை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு எங்களுக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் ஃபர்தராக அங்கேருந்து லெட்டர் வந்தது கைரேகை ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு டவுட். எப்படின்னா, இப்போ ஒரு படிக்க தெரியாமல் வந்து டெபாசிட் சாமி ஒரு 5,000 போடணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இங்கே கைரேகை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் டெபாசிட் ஃபார்ம் மட்டும் வாங்கினீங்கன்னா பரவாயில்ல, கீழே வந்துட்டு வித்ட்ராவல் ஃபார்ம்லையும் சைன் தம்ப் வாங்கிட்டா எப்படி தெரியும்? சாத்தியம் அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆமாம், எழுத படிக்க தெரியாது. 5 வருஷத்துக்கு முன்ன வச்ச கைரேகை இப்போ பயன்படுத்தி அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கலாம் அப்படின்னா. ஆனா வந்து அவங்களே ஒத்துக்கிட்டது உண்மை. அது வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அஃபீஷியல் முன்னாடி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவரோட தம்பு எல்லாமே வைக்கிறாங்க. அவர் ஒத்துக்கிட்டது உண்மை. இப்போ உங்களோட பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்களா, அல்லது எந்த ஸ்டேஜ்ல நிக்குது அப்படிதான் சொல்றாங்க? கொடுக்க முடியாது, வந்து திருப்பி தர முடியாது, ஏன்னா நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க பணத்தை, அதனால தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா உங்க பணத்தை தர முடியாது, நீங்க பணத்தை வாங்கிட்டீங்க. அதே பணத்தை இந்த பக்கம் போஸ்ட் மாஸ்டரும் போஸ்ட் மேனும் செலவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கிணத்த காணங்கிற கதை மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஆமா, என்ன சொல்றது, இதுக்கு வேற எதுவும் மேல்முறையீடு எதுவும் பண்ண முடியாதா? வேற யார் மூலியமா நீங்க முயற்சி எதுவும் பண்ணுங்க? நாங்க எங்கள் நண்பர் மூலயமா அவங்க ஒரு இதில் இருக்கும்போது அவங்கள வச்சு நாங்கள் மூவ் பண்ணோம். சரி, பட் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு ஈரோடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எஸ்பிக்கு லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போட்டால் அவங்க வந்து என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆயிருக்கு, அது என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் இது கோயம்புத்தூர் ஆஃபீஸில் தான் கேட்கணும், அங்கே தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே அவர் வந்து ஈரோடு விட்டு கோயம்புத்தூருக்கு லெட்டர் போடுறாங்க. லெட்டர் போட்டால் அங்கே என்னன்றாங்கன்னா, ஈரோடில் சொன்ன தகவலே தான் அதை செட்டில் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு ஃபார்மட் டெம்ப்ளேட் வச்சுருப்பாங்க. எல்லா இதுக்கு லெட்டர் வந்தால் நடவடிக்கை எடுக்கிறோம், கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி ஃபார்ம், அதை மட்டும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதை விட்டுட்டாங்க. அவர் வந்துட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் இந்த இது எப்படி இருக்குன்னு போடும்போது டெல்லிக்கும் லெட்டர் போட்டிருக்காங்க. சரி, டெல்லி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் எழுதி லெட்டர் போட்டிருக்காங்க. சரி, அந்த டீட்டெயில் அதனால என்ன பிரச்சனை? அங்கே போனதுக்கப்புறம் அது ரிட்டர்ன் திரும்பி வருது. என்னன்னா, தமிழில் இருக்கு, வேற நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி. ஏன் அங்கே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லையாமா? அது தெரியல. அதுதான் அப்படி தான் திரும்பி வருது. அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் பண்ணதுக்கும்
மறுபடியும் அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. இப்போ வந்து முட்டு சந்தில் நிற்கிது. ஆமாம். இதுக்கு என்ன தீர்வு ஆகும்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இது ஏதாவது ஒரு தீர்வு, இவ்வளோ நாள் நீங்கள் போராடுறீங்க, 2018 போராடிட்டு இருக்கிறீங்க, இன்னமும் தீர்வு வரல. அப்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய ஆதங்கம் ஏதாவது இருக்கா? இப்போ எங்கள் கையில் ப்ரூஃப் இருக்குது. அதாவது எப்படின்னா, நான் எடுக்கலை, வித்ட்ரால் பண்ணலை, அதுக்குண்டான ப்ரூஃப் இருக்குது. போஸ்ட்மேனும் அதாவது கையாடல் பண்ணவங்களே ஒத்துக்கிட்டாங்க அஃபீஷியல் முன்னாடி. இனி இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அந்த நிலைமையில தான் நாங்கள் நிற்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம வந்து இதை பற்றி பொதுவெளியில் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் இதெல்லாம் நடக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் நடந்தாலும் நாங்கள் அதை சரி பண்ணுறோங்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அமௌண்ட்டை நாங்கள் ரீபே பண்ணிட்டு தான் நடவடிக்கையே தொடங்குதோங்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது எதுவும் நடக்கல. இப்போ போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு நேரடி பொதுத்துறை நிறுவனம். கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் நிறுவனம் சொல்லலாம். அது முழுக்க மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் தான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சு. அது பேங்கிங் பண்ணுது, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ண ஆரம்பிக்குது, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துச்சு. அப்போ அடிப்படையிலேயே இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம அதுக்கு மேலே அது அடிப்படையிலேயே சரியில்லை, அதுக்கு முதுகில் நம்ம இன்னும் பாரம் ஏற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சிக்கல் இன்னும் பெரியதாக நம்பிக்கை. ஏன்னா நாங்கள் இதை தொட்டு பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதை பாதிக்கப்படுற யாருமே வந்து மேல்தட்டு மக்கள் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் போய் பணம் போடுறவங்க எல்லாமே அடித்தட்டு எளிய மக்கள். அவங்களுக்கு தெரியல. நானே இந்த முதல் வீடியோ வரும்போதே என் வெளியில் எனக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னா, சின்ன சேமிப்புகள், ஒரு விவசாய வேலைக்கு போயிட்டு வந்து சின்ன சேமிப்புகள், யாரும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் எட்டி பார்க்கலாம் நேரம் இருக்காது. பக்கத்து வீட்டில் அக்கா அவங்க வருவாங்க, காசு கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பாட்டியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். 100 நாள் வேலை இருக்குல்ல, ஆமாம், அந்த மாதிரி வேலைக்கு போய் சிறுக சேர்த்து பணம் அந்த மாதிரி போட்டு ஒரு 1 லட்ச ரூபா அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தனால அதை போட்டு தான் அது பண்ணும். அந்த பணம் இப்படி போயிடுச்சுன்னு இப்போ அவங்க இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. இதனோட மன உளைச்சல்லையே தான் இருந்தாங்க. எங்களுக்கு இதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் முதல் வீடியோவில் எங்களுடைய முதல் வீடியோவை பார்த்துட்டு சில பேர் எங்களை வந்து அணுகுனீங்க, உங்கள் பக்க நியாயங்கள் எல்லாம் பேசுனீங்க, நாங்கள் அதுக்கு மதிப்பு கொடுத்து உங்களுடைய நியாயத்தெல்லாம் கேட்டோம். இப்போது இவருடைய நியாயத்தை கேட்குறதுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது எங்களுக்கு. உங்களை மாதிரி நபர்கள், உண்மையிலேயே சமூகத்தின் மேலே, இந்த மாதிரி எளிய மக்களின் மேலே அக்கறை உள்ள நபர்கள், அந்த துறை சார்ந்து இயங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த மாதிரி நபர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து அல்லது அவங்களுக்கு வழிகாட்டுங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களால் இந்த மாதிரி எளிய மக்களின் பணம் ஏதோ ஒரு இடத்துல திரும்ப அவங்க கைக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். மக்களுக்கும் உண்மையிலேயே போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மேலேயும் இந்த அரசு மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக எங்களால் சொல்ல முடியும். இதை தாண்டி எங்களால் என்ன செய்ய முடியும்னு தெரியல. ஏன்னா அவங்க பணம் போட்டதுக்கான ஆதாரம் இருக்குது, அவங்க பணம் எடுக்கலை அப்படின்னு போஸ்ட்மேனும் போஸ்ட் மாஸ்டரும் ஆதாரம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பணம் எடுக்கலைங்கிறதுக்கான அந்த ஆதாரமே அவங்கக்கிட்ட புக்காகவே இருக்குது, அதை திருப்பி ஒப்படைச்சிருக்காங்க. எல்லாம் இருந்தும் உங்களுக்கு பணம் தர முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா இந்த நிர்வாக சிக்கலை நீங்கள் தான் சரி பண்ணணும். நானோ இல்லை அவரோ வந்து சரி பண்ண முடியாது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு அஃபீஷியல் பார்த்துட்ருப்பீங்க. இதுக்கான தீர்வு என்னங்கிறது தயவு செய்து எங்களையோ இல்லை நேரடியாக அவருடைய தகவலை கூட நாங்கள் தரதுக்கு தயாராக இருக்கிறோம். கொடுங்க. இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி சீக்கிரம் வைக்கணும். இல்லை அப்படின்னா இந்த தபால் துறை மேல் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கை சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், இங்கே வந்து எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களுடைய தகவலை நேரடியாக சொன்னதுக்கு. இதே மாதிரி உங்களை பார்த்து இன்னும் பாதிக்கப்பட்ட நபர்கள் வெளியில் வரணும். அப்போ தான் இந்த பிரச்சனையை ஒரு சீரியஸ் பிரச்சனையாக இந்த அரசு எடுத்து எல்லா மக்களுக்குமான தீர்வை ஒன்று எடுத்து வைக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.